பிரபஞ்ச சக்தி டிவி. Video 63. கடமை மாத இதழ் மார்ச் 2008. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: மெசேஜ் ஆஃப் லவ். ஜீசஸ் கிரைஸ்ட், த சன் ஆஃப் காட், came to the world to save mankind from sin. He came to make us free from bad habits, conflicts, wars and to give us love and happiness. 2000 ஆண்டுகளாக இதையே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்ததை தவிர மற்றவையெல்லாம் எப்போது நடக்கும்? செய்தி: Eve teasing should be made punishable offense in CW. The National Commission for Women has suggested making harassment of women, including eve teasing, non-bailable offense with a minimum punishment of 7 years imprisonment. தங்களை கேலி செய்பவர்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பதை பெண்கள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வேண்டுமானால் கேட்டு பாருங்கள். செய்தி: Spectacular electoral triumph. President Vladimir Putin's level and intensity of popular support in the Russian parliamentary elections is a powerful endorsement of his leadership of the Russian Federation over the past 8 years. ரஷ்யா ஜனநாயகத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஒப்பாரியை அமெரிக்காவும் பல ஐரோப்பிய நாடுகளும் இனிமேலாவது நிறுத்திக் கொள்வார்களா? செய்தி: Chidambaram regrets delay in reforms. Addressing global corporate honchos at the India Economic Summit, Union Finance Minister P. Chidambaram has expressed his concern that financial sector reforms are lagging behind. He said, "We need to push through reforms in banking and insurance sectors." வங்கி, இன்சூரன்ஸ் ஆகிய இரு துறைகளிலும் ஊழியர்களின் ஆதரவை பெறாமல் எந்த சீர்திருத்தமும் வெற்றி பெறாது. மத்திய நிதி அமைச்சருக்கு ஊழியர்கள் என்றால் அலர்ஜியாக இருக்கிறதே, ஏன்? செய்தி: Tamil Nadu to become smoke-free by 2012. Chennai will become a smoke-free city by 2010 and Tamil Nadu a smoke-free state by 2012. As a first step in this direction, Health and Family Welfare Minister Anbumani Ramadas launched the Tamil Nadu Tobacco Control Coalition and released an audio CD on Smoke-Free World. டாக்டர் அன்புமணி தும்பை விட்டு விட்டு வாலை பிடிக்கிறார். புகையிலை மற்றும் புகையிலை பொருட்களின் உற்பத்தி மற்றும் விற்பனையை தடை செய்தால் இந்தியா முழுவதும் புகையிலையிலிருந்து தப்பிக்குமே. அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 5. இல்வாழ்க்கை. குறள்: மனைத்தக்க மாண்புடையள் ஆகித் தற்கொண்டான் வளர்த்தக்காள் வாழ்க்கை துணை. பொருள்: இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகித் தன் கணவனுடைய பொருள் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகின்ற வேளே வாழ்க்கை துணை ஆவாள். சமூகத்தின் நல்ல அங்கமாக வருமானத்திற்குள் வாழ்பவனாக ஆண் எப்படி திகழ வேண்டுமோ அதே சட்டம்தான் பெண்ணுக்கும் பொருந்தும். இல்லற வாழ்க்கையில் ஆணுக்கு பெண் துணை அல்ல, இருவரும் சம உரிமை உள்ள பங்காளிகள். அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தி மதம். உலகில் உள்ள ஒவ்வொன்றிலும் நல்லதும் கெட்டதும் கலந்தே இருக்கின்றன.
நல்லதை மட்டுமே நாடுகின்றவனை கெட்டவை அடிமையாக்க முடியாது. கடவுள் நல்லவர் என்றால் இந்த உலகத்தில் கெட்ட குணங்கள், கெட்ட படைப்புகள் எப்படி வந்தன? கடவுள் தன் ஆற்றலால் நல்லது கெட்டது இரண்டையும் படைத்து மனிதன் முன்னால் வைத்து விட்டார். தனக்கு பிடித்ததை தேர்ந்தெடுக்க மனிதனுக்கு உரிமையும் கொடுத்து விட்டார். மகிழ்ச்சியாக வாழ விரும்புகிறவன் நல்லதையும், துயரத்தில் உழல விரும்புகிறவன் கெட்டதையும் தேர்ந்தெடுக்கிறான். கடவுளோடு சேர்த்து எதை நினைக்க முடிகிறதோ அதுவே நல்ல எண்ணம். கடவுளை நினைத்து கொண்டு எதை செய்ய முடிகிறதோ அதுவே நல்ல செயல். நல்லதை நினைத்து நல்லதை செய்து மனிதன் மகிழ்ச்சியோடு வாழ வழிகாட்டும் மதமே பிரபஞ்ச சக்தி மதம். அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. தமிழர் வரலாற்றின் ஆரம்ப நாட்களில் தொழிலை அடிப்படையாக வைத்தே ஜாதிகள் உருவாயின. இல்லற பெண்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை நெறிமுறைகளை வரையறுத்திருந்தாலும் காப்பிய காலத்தில் பொது மகளிர் என்ற சமூக அங்கீகாரத்தோடு வாழ்ந்த விலைமாதரும் இருந்தனர். சங்ககால நூல்களுள் முதன்மையானதாக கருதப்படும் தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலில் கடவுள் வாழ்த்து, இறைவணக்கம் இல்லாதது குறிப்பிடத்தக்கது. தமிழர்கள் வழிபட்ட முருகனும் ஆரியர்கள் வழிபட்ட கார்த்திகேசனும் ஒரே கடவுளே என்பது தெரிய வந்துள்ளது. தமிழர்கள் வழிபட்ட குறவைக்கும் ஆரியர்கள் வழிபட்ட துர்க்கைக்கும் ஒற்றுமை காணப்படுகிறது. திராவிடர்கள் வழிபட்ட சிவன் ஆரிய இந்து மதம் குறிப்பிடும் மும்மூர்த்திகளுள் ஒருவரான சிவனா என்பது இப்போதும் சர்ச்சைக்குரிய விஷயமாக உள்ளது. அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. ஆப்பிரிக்காவில் இந்து மகா சமுத்திரத்திலிருந்து ஈரம் படிந்த வியாபார காற்று வீசும்போது உயரமான மலைகள் குறுக்கிடும் இடங்களில் அதிக மழை பெய்கிறது. மதிய வேளைகளில் இடி புயலுடன் பெய்யும் மழை பூமியின் மேற்பரப்பில் உள்ள மண்ணை அள்ளி வீசுகிறது. காற்று, மழை, வெயில் ஆகியவற்றால் தொடர்ந்து தாக்கப்படும் பாறைகள் உடைந்து இரும்பு, ஈய உலோக துகள்களாக மாறி பூமியின் மேற்பரப்பில் செம்மண்ணை உருவாக்குகின்றன. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. The pronoun it is used to add emphasis to the noun or pronoun following. Example, it was you who wanted the change. It sometimes does not stand for a noun but derives the noun from the verb and is called impersonal pronoun. It rains, meaning the rain rains. The impersonal pronoun it is used while speaking of weather, time, etc. It was summer. It is 9 o'clock. Be a man of quotations. One boy is more trouble than a dozen girls. You may not have a choice about your work, but you can choose the way you do it. None but the brave deserves the fair. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். புதவார், புதவார், புதன்கிழமை. குருவார், குருவார், வியாழக்கிழமை. சுக்கிரவார், சுக்கிரவார், வெள்ளிக்கிழமை. சனிவார், சனிவார், சனிக்கிழமை. வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். மை கல் ஷஹர் கயாத்தா, மை கல் ஷஹர் கயாத்தா, நான் நேற்று நகரத்திற்கு போயிருந்தேன். क्या कल आप सिनेमा देखने गए थे, क्या कल आप सिनेमा देखने गए थे, நேற்று நீங்கள் சினிமா பார்க்க போயிருந்தீர்களா? चपरासी ने खिड़की खोली थी, चपरासी ने खिड़की खोली थी, வேலைக்காரன் ஜன்னலை திறந்து வைத்திருந்தான். हमने बड़ी कोशिश की थी, हमने बड़ी कोशिश की थी, நாங்கள் பெரிதும் முயற்சித்திருந்தோம். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனத்தின் 5ஆம் பாகத்தின்படி குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற அல்லது மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடாது. நாடாளுமன்ற அல்லது மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் ஒருவர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் குடியரசுத் தலைவர் பதவியை ஏற்றவுடன் அவர் மேற்படி உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி கொண்டதாக கருதப்படுவார். ஜனாதிபதி வருமானமுள்ள வேறு எந்த பதவியும் வகிக்கக்கூடாது. குடியரசுத் தலைவருக்கு தன் அரசாங்க இல்லத்தில் வாடகையின்றி தங்கவும், பாராளுமன்றத்தால் சட்டத்தின் மூலம் நிர்ணயிக்கப்படும் சம்பளம், படிகள், அலவன்சஸ் மற்றும் சலுகைகளை பெறவும் உரிமை உண்டு. இவை அரசியல் சாசனத்தின் 2வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளன.
அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். தோற்றவர்களை மதிக்க வேண்டும். இன்று தோற்றவன் நாளை ஜெயிப்பான். தோல்வியே வெற்றியின் அஸ்திவாரம். அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள். என்னுடைய யூனியன் தலைவர் மாரடியின் பதவியை காப்பாற்றும் முயற்சியில் நான் வெற்றி பெறவில்லை. மறுநாள் அகில இந்திய தலைவர் எம் ராஜகோபால் என்னை பார்த்து சற்று ஆவேசமாக பேசினார். நீ என்னிடம் வாதம் செய்யாதே, நான் முடிவெடுத்து விட்டேன். மாநில தலைவரை மாற்றித்தான் ஆக வேண்டும். அப்போது அவரை எதிர்த்து பேசுவது நல்லதல்ல என்று நினைத்து புன்சிரிப்போடு அவர் அறையை விட்டு வெளியேறி போய்விட்டேன். பம்பாயில் 3 நாட்கள் யூனியனின் அகில இந்திய மாநாடு நடைபெற்றது. ஒரு கல்லூரி விடுதியில் யூனியன் உறுப்பினர்கள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். சாப்பாடு பிரமாதம். அடே அப்பா, எவ்வளோ பெரிய கூட்டம்! ஆனால் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. தலைவர் மாரடி என்னிடம் ஒரு திருக்குறளை கடன் வாங்கி கொண்டு மேடையில் போய் ஒப்பித்துவிட்டு வந்தார். அகில இந்திய தலைவருக்கு 52 வயது என்பதால் 52,000 ரூபாய்க்கு பணமடிப்பு கொடுத்தார்கள். அன்று இரவு எங்கள் தலையில் குண்டு விழுந்தது. அகில இந்திய தலைவர் ராஜகோபால் உத்தரவுப்படி மாநில தலைவர் மாரடி நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று எழுதி கொடுத்து விட்டார். இதற்கு பிறகும் அவர் மாநில தலைவர் பதவியில் இருக்க ஆசைப்படுவது சரியல்ல என்ற முடிவுக்கு வந்தேன். சென்னைக்கு திரும்பி வந்தோம். அகில இந்திய தலைவருக்கு பயந்து மாரடி ராஜினாமா செய்தது தவறு என்று சிலர் விமர்சித்தனர். மாரடியின் விருப்பப்படி அசாதாரண பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட்டது. பொதுக்குழுவில் மாரடியின் ஆதரவாளர்கள் அகில இந்திய அளவில் ஃபெடரேஷன் என்சிபி என்ற அமைப்பை விட்டு விலகி எல்லா உறுப்பினர்களும் ஐஎன்டியூசியில் சேர வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். நான் சம்மதிக்கவில்லை. அடுத்த தலைப்பு கவிதை. பணம் இல்லாமல் முடியாது, எளிதில் கிடைக்காது. தந்தைக்கு மகன், நாட்டுக்கு குடிமகன். பணிந்து நடப்பது பணத்திற்காக. பணமில்லா கணவன் மனைவி உறவிலும் கசப்பு வரும். பணம் உழைப்புக்கு கூலி. உழைப்பவனே உலகை ஆள்வான். பணத்தை பார்க்கும் கண்ணெல்லாம் அதன் பின்னால் இருக்கும் உழைப்பை பார்க்க வேண்டும். உழைப்பவர் காலடியில் பணம் கொட்டி கிடப்பது உறுதி. அடுத்த தலைப்பு கட்டுரை. சமூகம். எல்லோரும் உலகத்தை தங்கள் கையில் வைத்து பொம்மை போல் ஆட்டுவிக்க ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அதற்கான வழிதான் தெரியவில்லை. வெளியுலகம் எப்படி இயங்குகிறது? ஒவ்வொரு மனிதனும் எந்த திசையில் போகிறான்? அவனை இயக்குவது யார்? வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நாம் மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறோமோ அதுவே பன்மடங்காகி நம்மிடம் திரும்பி வரும். சமூகத்தை நாம் மதித்தால் சமூகம் நம்மை மதிக்கும். சமூகத்திற்கு தேவையானதை நாம் கொடுத்தால் நமக்கு தேவையானதை சமூகம் கொடுக்கும். சமூகத்திற்கு தேவையானது என்ன? மகிழ்ச்சியோடு வாழ வழி. அந்த வழியை நாம் காட்ட தயாராக இருந்தால் நாம் விரும்புவது போல் சமூகம் நம் கைப்பாவையாக இருக்கும். நோய்க்கு மருத்துவம் செய்வதும், கோவிலுக்கு போய் கடவுளை வணங்குவதும், கடினமாக உழைப்பதும் எல்லாமே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான முயற்சிகள்தான். இத்தனையும் தெரிந்த சமூகம் ஏன் ஒரு வழிகாட்டியை தேடுகிறது? பாதை தெரியும், இலக்கு தெரியும். ஆனால் பயணம் செய்யும் போது உடம்பு களைத்து விடுகிறதே, மனம் சோர்வடைகிறதே. அந்த நேரத்தில் தொடர்ந்து பயணம் செய்ய தூண்டுகோலாக இலக்கை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை கொடுக்கும் நட்சத்திரமாக ஒரு வழிகாட்டி இருக்க வேண்டும். வழிகாட்டியாக செயல்படும் ஆற்றல் நம்மிடம் இருந்தால் நாம் காட்டும் வழியில் சமூகம் நடக்க தயாராக இருக்கிறது. பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. தமிழ்நாட்டில் வேலை பார்க்கும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மக்களை திமுகவினர் துன்புறுத்தியதாக பீகார் மாநில தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி சொன்னதைப் பற்றி உங்கள் கருத்து என்ன? பிரதமர் மோடி பேசியது தவறு. நான் பிரதமர் மோடியை மதிப்பவன், நேசிப்பவன் என்பதால் அவர் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். கேள்வி 2. பிரபஞ்ச சக்தியின் ஆட்சியில் தேர்தல் நடக்குமா? பிரபஞ்ச சக்தியின் ஆட்சியில் தேர்தல் நடக்கும். அதே சமயம் பிரபஞ்ச சக்தியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர்களை எதிர்த்து நிற்கின்ற துணிச்சல் யாருக்கும் இருக்காது. கேள்வி 3. வீடு வரை உறவு என்ற பாடலை பாடுவீர்களா? ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோ சுற்றம் என்ன,
கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ? ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம், ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ? கடைசி வரை யாரோ? தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கண்ணி, தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கண்ணி, பட்டினிக்கு தீனி, கெட்டவென்று ஞானி. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ? கடைசி வரை யாரோ? சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான். சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான், சென்று விடு என்பான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ? கடைசி வரை யாரோ? விட்டு விடுமாவி, பட்டு விடும் மேனி, சுட்டு விடும் நெருப்பு, சூனியத்தில் நிலைப்பு, சூனியத்தில் நிலைப்பு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ? கடைசி வரை யாரோ? மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.